துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் நியாயமாக இருந்தாலுமே ஏன் தோல்வி அடைந்தீர்கள் என்று தெரியுமா? நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் குறுக்கு வழியையோ தர்மத்திற்கு புறம்பான விஷயங்களையோ தேர்ந்தெடுக்கவே மாட்டீங்க. எது நடந்தாலும் அது சட்டப்படி இருக்கிறதா, சட்டப்படி இல்லை என்றால் நீங்கள் அதனை உடனே பின்தங்கி விடுவீங்க. அந்த ஒரு இடத்திற்கும் அந்த ஒரு நபர்களிடமும் சேரக்கூடிய சில விஷயங்களையும் நீங்கள் அப்படியே மறந்தும் விடவும் ஆரம்பிப்பீங்க. உத்தியோகத்திலோ அல்லது தொழிலிலோ 100% நியாயமாக சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட வாழ்ந்த ஒரு மனிதர்கள் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனால் உங்களை சுற்றியுள்ள உலகம் அநியாயத்தாலும் தந்திரங்களாலும் இயங்குவதை நீங்கள் தாமதாகத்தான் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. யார் எப்படி இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு வாழ்க்கையில் துரோகங்கள் செய்கிறார்கள், எந்த அளவுக்கு நம்முடைய மனதை புண்படுத்துகிறார்கள் என்பது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரிந்திருக்காது. போக போகத்தாங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை உங்களுக்குள்ள உணரவும் வைத்திருக்கும். தவறான வழியில் சென்றவர்கள், பொய் சொன்னவர்கள் அனைவரும் வெற்றி கொடி நாட்டிய போது நியாயமாக இருந்த நீங்கள் பல இடங்களில் தோல்விகளையும் பல இடங்களில் நஷ்டங்களையும் சந்திக்க வேண்டியதும் இருந்தது. அதுவும் உங்களுடைய மனதிற்குள் உங்களுக்குள்ள இன்னமும் உங்களுக்கு அந்த ஒரு நிகழ்வுகளும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து வெளியில் செல்லாமல் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். தர்மத்தின் வழியில் நடந்த நமக்கு ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த அவமானம் என்ற ஒரு கேள்வி உங்களின் இறை நம்பிக்கையை ஒரு நிமிடம் உலுக்கியும் பார்த்திருந்திருக்கும். உங்களுடைய காதல் உங்களை அவமானப்படுத்தியிருக்கும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு காதல் என்பது ஒரு புனிதமான ஒரு உணர்வு. நீங்கள் ஒருவரை நேசித்தால் உங்களின் ஒட்டுமொத்த ஆன்மாவையும் அவரிடம் ஒப்படைத்து விடக்கூடிய நபர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. உங்களின் காதலுக்காக நீங்கள் எதையுமே தியாகம் செய்ய தயாராக இருந்திருப்பீங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நீங்கள் உருகி காதலித்த அந்த ஒரு நபர், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், உங்களின் அந்த ஒரு நபர் உருகி காதலித்த அந்த ஒரு நபர் உங்களுடைய காதலின் தூய்மையை புரிந்து கொள்ளாமல் நடந்தது. அது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா தேடியும் கொடுத்திருக்கும். உங்களின் அன்பை ஒரு பலவீனமாக நினைத்து உங்களை பலமுறை மனரீதியாக இழிவுபடுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருப்பாங்க. அவர்களும் உங்களுடைய மனதிற்குள்ளேயே போட்டு இன்னமும் அவர்களுக்கும் உங்களுக்கு நீங்கள் யார் என்பதை நீங்களே காட்டி கொடுக்கக்கூடிய சில விஷயங்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களின் நம்பிக்கை உடைந்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். துலாம் ராசிக்காரங்க ஒருவரை நம்பினால் தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் ரகசியங்களை நீங்கள் எப்போதுமே காத்து வாழவும் ஆரம்பிப்பீங்க. அப்படி நீங்கள் கண்மூடித்தனமான நம்பிக்கையை நம்பிய ஒரு நெருங்கிய நண்பரோ அல்லது கூட்டாளியோ உங்களின் பலவீனங்களையும் ரகசியங்களையும் தெரிந்து கொண்டு அதை உங்களுக்கு எதிராக பயன்படுத்திய தருணங்கள் அதுவாகத்தாங்க இருக்கும். உங்கள் கூடவே இருப்பது போல இருந்து உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது உங்களை அப்படியே நடுத்தருவில் நிறுத்திவிட்டு போயிருப்பாங்க. அந்த அனுபவமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டே தாங்க இருக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில யாரும் புரியாத நிலைமைகளானது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். நீங்கள் வெளியில் எப்போதுமே புன்னகையோடும் கலகலப்பாக எல்லாவற்றையும் சமநிலைப்படுத்துபவராக காட்டிக்கொள்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வழிகளை இந்த உலகம் உணர்ந்ததே கிடையாதுங்க. உங்களுடைய இயக்கங்கள், பொருளாதார போராட்டங்கள், மனரீதியான ஏமாற்றங்கள் என யாருக்கும் தெரியாமல் தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்களும் இருக்கத்தாங்க செய்யும். இவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறான், இவனுக்கு என்ன கவலை என்று உங்களுடைய மிக சாதாரணமாக கடந்து சென்ற மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை எவ்வளவு ஏளனமாக பேசியிருந்திருப்பாங்க. உங்களை வாழ்க்கையில பாசிட்டிவாக பேசிய மனிதர்களை விட உங்களை மட்டம் தட்டி பேசிய மனிதர்கள் மட்டுமே வாழ்க்கையில அதிகமான நபர்கள் இருப்பாங்க. துலாம் ராசிக்காரங்களே, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட இந்த அவமானங்களும் சோதனைகளும் உங்களை அழிப்பதற்காக ஏற்பட்டவைகள் கிடையாது. சமநிலையையும் அன்பையும் எங்கே யாரிடம் காட்ட வேண்டும், இவங்களுக்கான உங்களின் உன்னதமான ஆற்றலை யாருக்காக வீணாக்க கூடாது என்ற சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக மட்டுமே தாங்க இந்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பித்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில 100க்கு 100 சரியாக பொருந்துகிறதா, உண்மையாக இருக்கிறதா, பொய்யாக இருக்கிறதா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமநிலைக்கு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறிவிட ஆரம்பிக்கும். இதுவரை உங்களுடைய வாழ்க்கை ஒரு கடலோர படகு போல அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மகிழ்ச்சி இருந்தால் அடுத்த நான்கு நாட்கள் கவலையும் கடனும் மன உளைச்சலும் உங்களை வாட்டியும் வதைத்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த சில விஷயங்களும் உங்களுக்கு சில மாற்றங்களையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இனி உங்களின் அத்தனை குழப்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான சீரான சமநிலைக்கு வரவும் ஆரம்பித்திருக்கும். கடன்கள் ஒவ்வொன்றாக அடைப்படும்.
குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதியானது வாழ்க்கையில உண்டாகவும் ஆரம்பிக்கும். ஒரு சீரான பாதைக்கு வந்துவிட்டது என்ற நிம்மதி உங்களுடைய மனதில் குடியேறவும் செய்யும். இந்த பாதுகாப்பு உணர்வு உங்களை நிதானமாக சிந்திக்க வைத்தது. உங்களுடைய பலவீனத்தை உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பன்மடங்கு உயர்த்துவதற்காக மட்டுமே தாங்க சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. கடன்கள் எல்லாமே தீர ஆரம்பித்து குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அமைதியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக ஆரம்பிக்கும். எப்படியும் என்னுடைய வாழ்க்கை ஒரு சீரான பாதைக்கு வந்துவிட்டது என்ற நிம்மதி உங்களுடைய மனதில் குடியேறவும் செய்யும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றங்கள் இப்போது நடந்துவிடும். ஏன் என்னுடைய வாழ்க்கை ஒரு இடத்திலேயே தேங்கி கிடக்கிறது, நமக்கான ஒரு நல்ல திருப்புமுனை வராதா என்று நீங்கள் கடந்த சில மாதங்களாகவே அல்லது வருடங்களாகவோ இயங்கிய அந்த தேக்க நிலைகளும் இப்போது உடையவும் போகிறது. உங்களின் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பாராத இடமாற்றங்கள் அல்லது பதவி உயர்வு அல்லது சொந்த வீடு மற்றும் வாகன கனவு என அனைத்திலுமே உங்களுடைய வாழ்க்கை சின்ன சின்ன மாற்றங்களையும் நிச்சயமாக தேடியும் கொடுத்திருக்குங்க. ஆனால் நீங்கள் நினைக்காத சில விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். அது எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொண்டால் மட்டுமே தாங்க எதிர்காலத்தில் நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நிலையானதாகவும் நல்ல ஒரு நிலைமைக்கும் மாறிவிடும். துலாம் ராசியின் மிகப்பெரிய ஒரு தேடலை எதிர்காலத்தை பற்றிய ஒரு பாதுகாப்பாக மட்டுமே தாங்க இருந்திருக்கும். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களின் துரோகங்களால் நீங்கள் எப்போதும் பாதுகாப்பற்ற உணர்விலேயே வாழ்ந்து வரக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாக மட்டுமே தாங்க இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு தேதிக்கு முறகு, அதாவது நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய மாற்றங்கள் உங்களின் அடுத்த 30 வருட கால எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு இரும்பு கோட்டை போன்ற வலுவான பாதுகாப்பான பாதையை அமைத்து கொடுக்க உதவ செய்யக்கூடிய நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். நிரந்தரமான வருமானம், நல்ல மனிதர்களின் நட்பு, அசையா சொத்துக்களின் சேர்க்கை என அத்தனையும் இணைந்து உங்களுடைய எதிர்காலத்தை ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக மாற்றிவிடும். எனவே இனி உங்களுடைய யாருக்கும் நீங்கள் அசைக்க முடியாது, யாராலையும் உங்களை பிரிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு தைரியமாக நீங்கள் மாறவும் ஆரம்பித்து விடுவீங்க. நீங்கள் நினைத்த வாழ்க்கை அமைவது உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் ஆரம்பமாக இருக்கும். நமக்கும் ஒரு நல்ல அந்தஸ்து கௌரவம் கிடைக்காதா? நம்மளை ஒதுக்கியவர்கள் நம்மளை அண்ணாந்து பார்க்க மாட்டார்களா? நாம் ஆசைப்பட்ட கம்பீரமான நிம்மதியான வாழ்க்கை நமக்கு அமையாதா என்று நீங்கள் தனியாக அமர்ந்து கண்ணீர் மழுத்த கண்ட கண்ணீர்கள் அனைத்தும் இப்போது நனவாக போகிறது. பழைய கசகசப்பான நினைவுகள், துரோகங்கள், கடன்கள் மற்றும் உளைச்சல்கள் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பித்திருக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். துலா ராசிக்காரர்களை தராசின் முள் தற்காலிகமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சார்ந்திருக்கும். ஆனால் இப்போது நேரடியாக நின்று உங்களின் நிதியையும் கூர்மையையும் உலகிற்கு பறைசாற்றப் போகிறது. சில விஷயங்களாகவும் இந்த லேச நீங்கள் சில விஷயங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குன்னு சில விஷயங்களையும் சில பாடங்களையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட உங்களுடைய வாழ்க்கை நல்லதாகவே மாறவும் ஆரம்பிக்கும். மாறுகிறதா இல்லையா, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறுகிறது என்பதை ஒன்றின் பின் ஒன்றாக அறிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.